பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். கர்த்தருடைய உன்னதமான செயல்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல நிலையான நகரம் இல்லை என்பது தெரியும். ஏனென்றால் இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த போர்க்காலங்கள்ல ஒவ்வொரு நாடுகள் பற்றி எரிகிறத, பெரிய பெரிய எண்ணெய் கிணறுகள், பெரிய பெரிய டவுன்ஸ் பற்றி எரிகிறத நம்மால கண்கூடாக பார்க்க முடிகிறது. உலகம் அழிவுக்கு காத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நிலையான நகரம், என்றென்றைக்கும் இருக்கிற அசையாத நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வரப்போகிற ஒன்று இருக்கிறது. அதை நாம் நாடி தேடுகிறவர்களாக காணப்படுகிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். அப்படியே கர்த்தராகிய இயேசு திரும்ப வருவார், நம்மை சேர்த்து கொண்டு தம்மிடமாக சேர்த்து கொள்வார் என்கிறதான மேன்மையான ஒரு நம்பிக்கையிலே தேவ சபை இன்றைக்கும் காத்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே ஏனென்றால் நமக்கு தெரியும், நம்முடைய வரப்போகிறது தான் நமக்கு நிலையான நகரம். இந்த உலகத்தில் நிலையான நகரம் நமக்கு இல்லை, ஆனால் வரப்போகிறது நிலையான நகரம். அது அசைவில்லாத ஒரு ராஜ்யம் என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அறிவோம். ஆகவே அந்த தேசத்துக்காக, அந்த ராஜ்யத்துக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய இரக்கங்கள் பெரியவைகளாக இருக்கிறபடினாலே நன்றி சொல்லுகிறோம். நீர் தயவும் அன்பும் உள்ள ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நிலையான நகரம் எங்களுக்கு இல்லை, இங்கே இல்லை, ஆனால் வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் என்று சொல்லப்பட்டபடி வரப்போகிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாங்கள் நாடி தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கு இரக்கம் பாராட்டி உடைய வருகையில ஒவ்வொருவரையும் சேர்த்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.